வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 196 புள்ளிகள் குறைந்து 24,000க்கு கீழே முடிவடைந்திருக்கிறது. 23,991. அட்வான்சஸ் 769, டிக்ளைன்ஸ் வந்து 2,180. மெயினாக பிரெண்ட் க்ரூடு வந்து எகைன் $95 per barrel. ஒரு எஸ்கலேஷன் மிடில் ஈஸ்ட் டென்ஷன், அதுமாரி பேங்கிங் அண்ட் மீடியா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை பிடிச்சி இழுத்ததற்கு ஒரு முக்கிய காரணிகள்னு சொல்லலாம். பட் எஃப்எம்சிஜி அவுட் பர்ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு மார்க்கெட்டை நிறுத்தி வச்சுருக்குன்னு சொல்லலாம். பந்தன் பேங்கும் இன்றைக்கி பெருசான வீழ்ச்சியை தழுவியது, வீக் கைடன்ஸ் அவங்க கொடுத்ததில். பட் பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார் இன்றைக்கி ஸ்ட்ராங் குவார்ட்டர்லினால் ஒரு நல்ல ரேலியை மார்க்கெட்டுக்கு கொடுத்து லிஃப்டிங் த ஆட்டோ செக்டாரை ப்ளஸில் வைக்கிறதுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டே. ஸோ இன்றைய தினம் இந்த க்ரூட் ஆயில் எஸ்கலேட்டிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் ஒரு வீழ்ச்சியை தெரிவிது. அதுபோல் பிரெண்ட் க்ரூடும் பார்த்தோன்னா ஹையஸ்ட் லெவல் இன் மோர் தென் 5 weeks. ஸோ கன்சர்ன் ஓவர் இன்ஃப்ளேஷன், மறுபடியும் கார்ப்பரேட் மார்ஜின்ஸ் அண்ட் இந்தியா இம்போர்ட் பில், இதெல்லாம் தான் முக்கிய காரணிகள். ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது 24,150 ஓப்பன் ஆச்சு. இன்ட்ராடே ஹை 24,166 போச்சு. அதுக்கப்புறம் சஸ்டெயின்டு செல்லிங் ப்ரெஷர் த்ரூ அவுட் த செஷன் பார்க்க முடிஞ்சது. ஸோ த பெஞ்ச் மார்க் அட்டம்ப்டட் டு த ஒரு ரெக்கவர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பண்ண பார்த்தது. ஆனால் ஈச் டைம் பார்த்தோன்னா அந்த ரீபவுண்ட் இருக்குல்ல, அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்லேயே அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதனால் இன்ட்ராடே லோ 23,961.40 டியூரிங் த ஆஃப்டர்நூன் செஷனில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப நேரோ ரேஞ்சில் தான் மார்க்கெட் அரௌண்ட் 24,000 லெவல்லே ட்ரேட் ஆகி கொண்டு இருந்தது. பட் லேட் ரெக்கவரி வந்து ஒரு ப்ரீஃப்லி புஷ் த இண்டெக்ஸ் டு 24,020 வரலையும் எடுத்துன்னு போச்சு. பட் அது வந்து ஹோல்டு பண்ண முடியல. எகைன் செட்டில் த பிலோ தி சைக்கலாஜிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ரெஷரில் எகைன் 700 பாயிண்ட் கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோன்னா ஒரு 5.5% ஜம்ப் ஆகி அரௌண்டு எபோவ் 13 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ்டு மார்க்கெட் வாலட்டிலிட்டியை நம்மளுடைய விக்ஸ் குறிக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுபோல் குளோபல் சென்டிமெண்ட் பார்த்தோன்னா ஸ்டில் இட் இஸ் காஷியஸாக தான் இருக்குது. ட்ரம்ப் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, ஃபார்மாசூட்டிகல்ஸுக்கு மறுபடியும் டாரிஃபை ஏற்றி விட்டுருக்காரு. யூஎஸ் ஈரான் பீஸ் டீல் ஸ்டில் இட் இஸ் நாட் பீன் கம்ப்ளீட்டட் இன் த ரைட் வே. ஸோ த ரேலி மெயினாக அந்த 2 ஆயில் டேங்கர் சவுதி க்ரூட் டு ஏஷியா, அது பார்த்திங்கன்னா இந்த ரெட் சீல மறுபடியும் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளங்கள் நடந்திருக்கிறது. ஸோ அதனால் ப்ளஸ் டாலர் இண்டெக்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூஎஸ் பாண்டு ஏறி இருக்குது. இந்திய ரூபாயுடைய மதிப்பிலே அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. ஸோ இவை எல்லாம் தான் ஒரு முக்கிய காரணிகள் இன்றைய தினம் மார்க்கெட்டுக்கு. அதுமாரி செக்டாரில் பார்த்தோன்னா இன்றைக்கி மெயினாக வந்து ஒன்லி 2 துறைகள் தான் மேலே நின்னது. ஒன்று எஃப்எம்சிஜி, இன்னொன்று ஆட்டோ. பாக்கியெல்லாம் வீழ்ச்சி. லைக் மீடியா, ரியாலிட்டி அண்ட் பிஎஸ்சி பேங்க் அதிகமாக விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் பிராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி ஒரு நல்ல வீழ்ச்சியை தழுவி இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது 769 வைசஸ் 2,180. ஸோ ரிமைன் நெகட்டிவ். ஸோ 80 பங்குகள் 52 வீக் ஹை, 57 பங்குகள் 52 வீக் லோ, 86 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 77 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பஜாஜ் ஆட்டோ, நெஸ்லே, டாடா கன்சியூமர், தென் ஓஎன்ஜிசி, பவர் கிரிட் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் இண்டிகோ, ஜியோ ஃபைனான்ஸ், இன்ஃபோசிஸ், டாக்டர் ரெட்டி அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஈரான் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்க்ளூடிங் யூஎஸ், ஒரு மாதிரி மக்களை வந்து குழப்பி விடுறாங்க. இதுவே பாருங்களேன், ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நோ நெகோசியேஷன் வித் யூஎஸ், ஆனால்
ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெசேஜஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெசேஜ்னாலே வந்து யூ ஆர் கோயிங் டு கிவ் யுவர் வியூஸ் இல்லை. ஸோ அதனால் இதை மாதிரியான விஷயங்களை சொல்லி திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால் குரூடும் பார்த்திங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. தென் கோல்டும் 1877 ரூபாய் அதிகரித்து இன்றைக்கி 1,44,000. வெள்ளியும் 1,639 ரூபாய் அதிகரித்து 2,25,000. குரூடு 282 ரூபாய் அதிகரித்து 8,432. பிளாக் டீலில் ஏத்தர் எனர்ஜி, டேட்டா பேட்டர்ன் அண்ட் ஐஜிஎல் நடந்துள்ளது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா இன்றைக்கி பந்தன் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 17% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ பஜாஜ் ஆட்டோ ஒரு 6% ஏறி இருக்குது. அதுபோல் டிவிஎஸ் மோட்டாரும் ஒரு 3% மேலே ஏறி இருக்குது. மேலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எகைன் ஒரு 1.09% விழுந்திருக்கு. ஸோ நியர்லி கிட்டத்தட்ட 8% இந்த 3 நாளில் விழுந்திருக்கு. ஸோ ஃபாலோவிங் வீக்கர் தென் எக்ஸ்பெக்டட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் தான் இதற்கு முக்கிய காரணி. ஓகே, நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நாளைய தினம் சென்செக்ஸினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்குது. மார்க்கெட் வாலட்டிலிட்டியை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ வால்யூம் இல்லாததுனால ஏதாவது ஒரு பிக் நியூஸ் வந்தால் தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் ரியாக்ட் ஆகக்கூடும். மெயினாக இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த ஜந்தர் மந்தல் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களும் ஒரு முக்கிய காரணின்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் இது மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் வந்து அடிஷ்னலாக சேர்ந்து சென்டிமெண்ட்டை வந்து பாதிக்கக்கூடும். நாளைய தினம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.